எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக ஆண்டவர் இந்த நாளை தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதா நீ பெரியவர், நீ பெரியவர், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவை நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மாறாத எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டும் நம்மை நடத்தினேர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கதாவே நீ பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவே இந்த சபையை தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதாவே நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மாறாத கர்த்தராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இருதயத்தின் ஆழ திறந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தினார். அதை நினைத்து thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Father, thank you Lord. எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீங்க தான் ஆண்டவரை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. தேவைகளை எல்லாம் ஏற்ற நேரத்தில் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி பலி செலுத்துகிறோம். கர்த்தாவே நன்றி பலி செலுத்துகிறோம். கர்த்தாவே இன்னும் அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க போகிறபடியினால், எங்களை நடத்த போகிறபடியினால், எங்களை விசாரிக்கிற தேவன் நீங்க தானே. நல்ல மேற்பர் என்று அழைக்கப்படுகிறவரே, எங்களை நடத்தி செல்கிறவரே, இதுதான் வழி என்று சொல்லி வழி நடத்துகிற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க தான் இந்த ஆராதனையை நீங்க ஆளுகை செய்யத்தக்கதாக, பொறுப்பெடுக்கத்தக்கதாக, தேவனின் ஆளுகை மாத்திரம் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அதற்கு எதிராக எழும்புகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க தான் எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காரியங்கள், ஆண்டவரே வர்ஷிப் காரியங்கள், தேவனின் வார்த்தையின் காரியங்களை, ஆண்டவரே இதுல இருக்கிற ஒவ்வொருவரின் காரியங்களை நீங்க பொறுப்படுத்தி நடத்தி செல்லும்படியாக, ஆவியோடு உண்மையோடு தொடர்ந்ததாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம் கரத்திலே யாவையும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Pati na po,
கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாக சிலுவையில் ரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீர் சிலுவையில் ரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீர் மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை நிறுத்தினீரே மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை நிறுத்தினீரே பல கொண்டு திடமனதாயிருப்பேன் கத்தகரம் அதிசயம் செய்திடுமே பல கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாதரவே பல கொண்டு திடமனதாயிருப்பேன் கத்தகரம் அதிசயம் செய்திடுமே பல கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாதரவே யாவே உம்மை நம்புவேன் வெட்கப்பட்டு போவதில்லை கிருபையால் உயிர் வாழ்கிறேன் நீர் என்னோடு இருப்பதினால் யாவே உம்மை நம்புவேன் வெட்கப்பட்டு போவதில்லை கிருபையால் உயிர் வாழ்கிறேன் நீர் என்னோடு இருப்பதினால் எங்களை நீவிட செய்பவரே யுத்தத்திலே கத்த வல்லவரே எங்களை நீவிட செய்பவரே யுத்தத்திலே கத்த வல்லவரே பல கொண்டு திடமனதாயிருப்பேன் கத்தகரம் அதிசயம் செய்திடுவேன் பல கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாதரவே பல கொண்டு திடமனதாயிருப்பேன் கத்தகரம் அதிசயம் செய்திடுவேன் பல கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாதரவே நிச்சயமாகவே விடுதலையே இயேசுவே நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டே அக்கினி தீர்ப்பை மாற்றினீரே இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டே அக்கினி தீர்ப்பை மாற்றினீரே பல கொண்டு திடமனதாயிருப்பேன் கத்தகரம் அதிசயம் செய்திடுவேன் பல கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாதரவே பல கொண்டு திடமனதாயிருப்பேன் கத்தகரம் அதிசயம் செய்திடுவேன் பல கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாதரவே சிலுவையில் ரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீர் சிலுவையில் ரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீர் மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்தே தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே மரண பள்ளத்தாக்கில் இறங்கி வந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினீரே பல கொண்டு திடமனதாயிருப்பேன் கத்தகரம் அதிசயம் செய்திடுவேன் பல கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாகவே பல கொண்டு திடமனதாயிருப்பேன் கத்தகரம் அதிசயம் செய்திடுவேன் பல கொண்டு முழு மனதாய் துதிப்பேன் இயேசு நாமத்தில் அதிசயமாகவே யாவே உம்மை நம்புவேன் வெட்கப்பட்டு போவதில்லை கிருபையால் உயிர் வாழ்கிறேன் நீர்
கரம் அதிசயம் செய்திடுமே. பலம் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். இயேசு நாமத்தில் அதிசயம் ஆதரவே. பலம் கொண்டு திட மனதாய் இருப்பேன். கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலம் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். இயேசு நாமத்தில் அதிசயம் ஆதரவே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் தலையை உயர்த்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை உயர்த்தி நடத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம் இரத்தத்தினால் எங்களை பிள்ளையால் மாற்றினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பரிசுத்த இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்தது, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை ஆண்டவரை விசாரிக்கிற கர்த்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி சொல்ல 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 நன்மைகள் பெருகும், நன்மைகள் பெருகும். தடைகள் விளக்கப்படும், தடைகள் விளக்கப்படும். நன்றி சொல்லுங்க. அப்போதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கணும் என்றோ வாயை திறந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரை எப்போ என்னத்துக்காக நன்றி சொல்லுகிறார்களோ அத்தனை காரியத்தில் முயற்சிடுகிறார், முயற்சிடுகிறார், முயற்சிடுகிறார். Thank you Lord. யெகோவா உம்மை துதிக்கும் போது வெட்கப்பட்டு நாங்கள் போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்திலே வெட்கப்பட்டு போனோமோ அங்கே தலையை உயர்த்த வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர், போதுமானவராயிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்க பலத்துக்காக நன்றி ஆண்டவரே, உங்க இரக்கத்துக்காக, உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால். அளவில்லாத பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எந்த சத்துருகளின் கிரிகைகளோ, எந்த இருளின் அந்தகார சக்திகளோ நெருங்காதபடி கர்த்தரின் ஆளுகை இந்த இடத்தில் இறங்கி வருவதா. பலவீனங்கள் எங்களை விட்டு வெளியேறுவதா. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அகன்று போவதால் பலத்தினாலும் சுரத்தினாலும் இடைக்கட்டுவீரார், இடைக்கட்டுவீரார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இதை உணர்ந்து பாட வேண்டும். ராஜனும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் இயேசு ராஜா, துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன் உம்மை. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் ராஜா. எல்லாரும் சத்தத்தை ஏற்றி பிரசன்னத்தோடு ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். சொல்லுவோம் எல்லாரும். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உணர்ந்து பாருங்க, ஒரு அர்ப்பணிப்போடு பாருங்க. ஆராதனை உமக்கே சொல்லுவோம். என் பலனே, என் கோட்டையே,
கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேலும் தேவனின் பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்க மகிமையினால் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சேக்கேலோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சேக்கேலோ ஆராதனை உமக்கே. கைகளை அசைத்து ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரின் பிரசன்னத்தில் நிறைந்த பாடலை பாடுங்கள். Thank you, Lord. எங்க அப்பாவுக்கு ஆராதனை செலுத்துங்கள். அவர் ஜீவனுள்ள தேவனை ஆயிருக்கிறார். Thank you, Lord. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாகும் யெகோவாவே காரிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாகும் யெகோவாவே காரிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேலோ ஆராதனை உமக்கே. உருவாக்குகிறார். இல்லாததை இருக்கிறது என்று அழைக்கிறார். இல்லையோ அதை உருவாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, worship him, worship him, worship him, our mighty God. துதிக்கு பாத்திரனவர், துதிக்கு பாத்திரனவர். அப்பா என்று சொல்லும்போது என் மகனே, உன் தேவைகளை நான் சந்திப்பேன், உன் காரியங்களை நான் பொறுப்பெடுப்பேன். உனக்காகவே நான் வழக்காடுவேன், உனக்காகவே நான் சுத்தம் பண்ணுவேன், உனக்காகவே காரியங்களை ஆற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது ஏற்ற நேரத்தில் உன் கண்கள் காணும், உன் கைகள் சுதந்திரிக்கத்தக்கதாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சீர்படுத்து சிறுசியரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்து சிறுசியரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்து துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்து துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை அப்பாவுக்கு மாத்திரம்தான் ஆராதனை. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தான் ஒரு மாத்திரம். அப்பா அப்பா உங்களுக்கு தான்
நிரப்புகிறதைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை ஓ லார்ட், ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கதா. நீ பெரியவர், பெரியவர், உயர்ந்தவர். நீ மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இந்த இடத்தை அனராய் ஆண்டவரே அளவில்லாமல் நிறைந்திருக்கிறபடியினாலே கதாம் வேக ஸ்தம்பமாயும் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் அதுபடியாய் நீ நடத்தி வர போறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கதாம், நன்றி செலுத்துகிறோம் கதாம். நீங்க பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய போறீங்க, இந்த சபையில செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு போட்ட தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கவலைகளை கொண்டு வருகிற சில நேரம் உங்களை கவலைப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் அகற்றி போடுகிறார், அகற்றி போடுகிறார். சில வேளை வந்து உங்களை தாக்குகிறது, அந்த கவலைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் தனிமை எண்ணங்கள் எங்களை வாட்டினால் அது அழிக்கப்படத்தக்கதாக கர்த்தரின் பிரசன்னம் அதை செய்யட்டும். பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் வல்லமைகள், பலவீனங்கள், கிரிகைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா, ஜெபிக்கிறோம் கதா, ஜெபிக்கிறோம் கதா. இயேசுவின் நாமத்தினால் புது பலனடைய, புது பிரசன்னத்தினால் நிரம்பத்தக்கதா கர்த்தர் கிருபை அளிக்கும்படியால் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதா கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா. நீங்க தொடர்ந்து நடத்துவீராக. உங்க பிரசன்னம், உங்க மாறாத பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் ஆண்டவரை மூடி இருக்கத்தக்கதா நாங்கள் ஜெபிக்கிறோம் கதா. எங்கு போனாலும் எங்கு சென்றால் உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீரா. உங்க வார்த்தை இந்த இடத்திலே வல்லமையாய் வருவதா, வார்த்தை வல்லமையாய் வருவதா. தேவனின் வார்த்தை சுத்திகரிக்கிற வார்த்தையாயிருக்கும், பண்படுத்துகிற வார்த்தையாயிருக்கும், கட்டி எழுப்புகிற வார்த்தையாயிருக்கும், சில வேளை கடினமாய் பேசுகிற வார்த்தையாயிருக்கும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் பேசுகிறவராயிருக்கிறார், பேசுகிறவராய் உலாவி தெரிகிற தேவனாயிருக்கிறார். தகப்பனே, இந்த நாளிலே வார்த்தையின் இடத்தில் எங்களுக்கு இடத்தில் அனுப்பினீரா. வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்வீரா. ஆண்டவரே, எதை பேசணுமோ, எப்படி பேசணுமோ அதை நீ பேசுவீரா. தடியானை தகப்பனை கண்ட்ரோல் பண்ணுவீரா. பரிசுத்த ஆவியானவர் நீ கண்ட்ரோல் பண்ணி பரத்திலிருந்து அந்த வார்த்தை வரத்தக்கதாக அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாகும், அநேகர் கட்டி எழுப்பப்படுகிற வார்த்தையாகும், புதுக்கவும் கட்டவும் சுத்திகரிக்கிற வார்த்தையாகும் இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீரா. தொடர்ந்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம்.
Jesus. Thank you, Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, we welcome you. ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராயிருக்கிறார். Our God is a God who never changes, yesterday, today and day before, the next day also. நாங்கள் மாறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But we are people who change. வெதர்கள் மாறுகிறதாய் இருக்கிறது. The weather shall change. உலகங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. The world also continuously ஆனால் changes. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். But the God who created the heaven and the earth doesn't நீங்கள் change. நினைக்கிறதுக்கு மேலாக தேவன் செய்கிறவராய் காணப்படுகிறார். He does things more than you even can think of. நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுதலுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிற அந்த வல்லமையின்படியே தேவன் செய்கிறவராயிருக்கிறார். He does more than what you can imagine of in yourself. விசுவாசத்தின்படி ஆக கடவதாக என்று வேதத்திலே தேவன் அநேக காரியத்திலே இடத்திலே சொல்லி இருக்கிறார். In the Bible, in many places it has said that everything shall happen according to your faith. அப்போ விசுவாசம் நமக்கு முக்கியம். But then faith is important for us. தேவன் மேல நம்பிக்கை வைப்பது முக்கியமாயிருக்கிறது. We need to keep our belief in our Lord and Savior Jesus. மனிதர்களை நீங்கள் நம்பினால் அந்த மனிதர்கள் ஒரு நாள்ல சொல்லுவார்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டோம் என்று கைவிரித்து விடுவார்கள். If you believe in humans, at one point they would just say, I cannot do it. ஆனால் தேவனை, உங்களை அழைத்த தேவனை நம்பும் போது அவர் ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பார். But if you believe in the God who called you, He will do it at the right time for இந்த you. காலத்தில் நாம் பார்க்கும்போது எல்லாம் திடீர் தான் சம்பவிக்கணும் என்று ஆசைப்படுவார்கள். In these days, if you see people, they want everything to happen immediately. எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணனும்னு உடனே வருகிறது போல தேவனிடத்திலும் அந்த காரியத்தை எதிர்பார்க்கிற சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். In these days, if you book something online, you get them immediately. That is also what they expect from the Lord. சுட சுட அப்பம் தேவையா இருக்கிறது பாருங்க. They want food very hot and ஆனால் immediately. தேவனை நீங்கள் நம்பும் போது அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் செய்வார். But when you believe in God, He will do things for you at the right time and at the right moment for you. ஆனால் தேவனின் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் தேவனின் காரியத்தில் அக்கறை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். But as children of God, we have to be careful and be obedient to the Lord. ஆண்டவர் செய்ய வல்லவர். He does things powerfully to us. ஆனால் நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறோம்? But what a vessel are we going to be? நாம் எப்படியாய் தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனின் காரியத்தில் முன்னிடம் கொடுக்கிறோம் என்று தேவன் உலாவுகிற தேவனின் கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. But the Lord sees us, how we are at our life, how we are handling things. தேவன் உலாவுகிறவர். He is in our presence. தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். He understands your heart and analyzes it. இப்ப பாருங்க, நாங்க வெளியரங்கமா தான் பார்ப்போம். If you see, we only see people from outside. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி உடுத்திருக்கிறார்கள், எப்படியாய் அவர்கள் முகங்கள் இருக்கிறது என்றுதான் வெளியரங்கமாய் பார்க்கிற கூட்டம் நாம். We only see people from the outside. For example, how their face looks like, how their dress looks like. That's what we see. ஆனால் தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தராய், உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தராய் இருக்கிறார். But the Lord knows you by your heart. He analyzes your heart. சில பேர் பாருங்க, வெளியே போனா நல்லா சிரிப்பார்கள், நல்லா நடிப்பார்கள், ஆனா உள்ளுக்குள்ள காயம் இருக்கு. Some people, when they go out, they might laugh and be very happy, but inside their heart, they might have a lot of grief. நல்லா மேக்கப் போட்டு பளிச்சென்று காரியங்களை காண்பிப்பார்கள், ஆனா இருதயத்திலேயோ காயங்களாய், கவலைகளாய் அங்கு இருக்கிறதாக தேவன் அறிகிறார். To the outside world, they might wear a lot of makeup and be very happy, but inside they might have a lot of grief in them. ஆனால் தேவ பிள்ளைகள் இருதயத்தில் கலிகுற வேண்டும். But the children of God should be desired in their heart. தேவனின் பிள்ளைகள் வித்தியாசமாய் இருக்கணும்.
The children of God should be different. உலகத்தாரை போல நாம் இராதபடி, மாயையை பின்பற்றாதபடி, தேவனை பின்பற்றுகிறவர்களாய், தேவனின் பிரசன்னத்திலே நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The children of God should not be like the people of the world, but should be like what God told us to. இந்த உலகம் அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. The world is currently being destroyed. யுத்தங்களுக்கு திட்டம் வகுக்கிறார்கள். There's a lot of plans towards war. எந்த நாட்டை நாங்கள் பிடிக்கணும், கொள்ளை அடிக்கணும் என்று அநேக திட்டங்களை போடுகிறார்கள். Everyone is thinking about capturing other countries and planning to steal them. அப்போ உலகத்தை நோக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது. But then the world is running towards more worldly things. ஆனால் நமக்கு ஒரு உலகம் ஒன்று இருக்கு, அது பரலோகம். But we have a world for ourselves, that is the heaven. அந்த பரலோகத்துக்கு செல்ல நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். To go to heaven, we must prepare ourselves always. அப்போ நாம் ஆராய்ந்து பார்க்கணும். We should stand and analyze ourselves. நம்மை நாம் தப்பித்துக் கொள்ளுகிற வழியில், தேவன் காண்பிக்கிற வழியில் நாம் நடக்க வேண்டும். We should follow the path that has been shown by our Lord. நீதிமொழிகள் Proverbs 6வது அதிகாரம். chapter 6. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1வது 2வது 3வது 4வது 5வது வசனங்களை வாசிப்போம். Proverbs 6:1-5. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். My son, if thou be surety for thy friend, if thou hast stricken thy hand with a stranger, thou art snared with the words of thy mouth, thou art taken with the words of thy mouth. Do this now, my son, and deliver thyself. When thou art come into the hand of thy friend, go humble thyself and make sure thy friend. Give not sleep to thine eyes, nor slumber to thine eyelids. Deliver thyself as a roe from the hand of the hunter, and as a bird from the hand of the fowler. சிநேகிதனை எப்படி நீ சிநேகிக்கணும், எந்த ஜனத்தோடு எந்த சிநேகிதனோடு நீ பழகணும் என்று நீ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். The Lord says we have to be careful with whom we are going to be friendly and whom we are going to be friends with. இந்த உலகத்தார் அநேக காரியங்களை செய்வார்கள். The people of the world might do a lot of things. வாடா மச்சான் என்று அழைப்பார்கள். Come on, my friend, they might call you. அப்போ நீ ரட்சிக்கப்பட்டவன் தெளிவாயிருக்கணும். But you as a righteous person should be very clear. உலகத்தார் குடிப்பார்கள், வரிப்பார்கள், ஆனா நாம் அப்படி செய்யாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதிலே கலந்து கொள்ளாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். The people of the world might drink, but we as Christians should not be with them nor participate in those things. சில பேர் சொல்லுவார்கள், பாட்டிக்கு நான் போகிறேன், ஆனா நான் குடிக்கவே மாட்டேன், அங்கு போயிட்டு தப்பி ஓடி வருவேன் என்று சொல்லிவிட்டு போவார்கள். ஆனால் காலங்கள் கடந்து போகும், அவர்கள் அதிலே மூழ்கி விடுவார்கள். Some people might initially say, I will go to the party, but I will come back soon. But as time goes, they will also join these parties. அதுக்குள்ள வேற அந்த வாக்கியங்களை சொல்வார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கணும், அந்த இடத்திலே நின்று அவர்களுக்காக ஜெபிக்கணும் என்று அனலாய் பேசிவிட்டு போவார்கள். புலவு குளிராய் திரும்பி வருவார்கள். They will also say such statements like, I go there to pray for those people. They will pray with fire, that's what they say. But after some time, they will come back with a lot of cold in them. அது 2வது வசனத்துல பாருங்க, வாய்மொழியில் சிக்கிக் கொள்ளாதபடி நாம் எச்சரிக்கையாய் இருக்கணும். In the second verse it says, snared with the words of thy mouth. அதான் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் நாம் பேச வேண்டும். That's why we have to be people who speak carefully and with a lot of wisdom. இப்போ அநேக காரியங்களை நான் கேள்விப்படுகிறேன். கிறிஸ்தவர்களாய் இருந்தும் துதித்து விட்டுட்டு ஆராதித்து விட்டுட்டு பாட்டிக்குள்ள போய் அவர்கள் குடிக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். I'm hearing a lot of things in this world. As Christians, people go to these parties and even start drinking. ஆனால் துதிக்கிறோம்,
சர்ச்சுக்கு போகிறோம், தேவனின் வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் பாட்டியில நாங்கள் மூழ்கி கிடக்கிறோம். They go to the church, they pray to the Lord, but they also go to these parties and start drinking. That is what I hear. அதான் சிநேகிதன் அந்த பிணைப்பிலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அகப்படாதபடி நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மை காத்து தப்பித்து கொள்ள வேண்டும். That's why when choosing friends, we should be very careful and not be snared by strange friends. பிறகு அகப்பட்ட பிறகு நாம் புலம்பி அவசியம் அது ஒரு மாற்றமும் உண்டாகாது. But once caught in such friendship, there is no point in being lamenting about it. அதான் நீதிமொழிகள் 22 சொல்லப்படுகிறது. That's what is said in Proverbs 22, மூன்றாவது வசனம். verse 3. ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். A prudent man foreseeth the evil and hideth himself, but the simple pass on and are punished. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். A prudent man foreseeth the evil and hides himself. அப்போ ஞானம் உள்ளவர்களாய் தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் விழித்திருக்க வேண்டும். So people of God should at all times should be careful and be awake. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு எதிரான பிசாசானவன் எப்போ விழுங்கலாம் என்று உங்களை சுற்றி திரிகிறவனாய் காணப்படுகிறான். You should always be with a clear mind, because your enemy, the Satan, is always around you to snare you. அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 10வது அதிகாரம் In Apostle Acts in chapter 1 in 1 Corinthians chapter 10, 13வது வசனம். verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். There hath no temptation taken you, but such as is common to man. But God is faithful, who will not suffer you to be tempted above that you are able, but will with the temptation also make a way to escape, that you may be able to bear it. பாருங்க, இதுல வடிவாய் சொல்லப்படும் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார். Here it is very clearly said that God is faithful and you will not suffer to be tempted above that, and he will guide you. ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்கன்றா பாருங்க, If you are going to a company, அது மெயின் அந்த டோர் இருக்கும் பாருங்க, then there will be a main door. அதுக்குள்ள உள்ளுக்குள்ள போனோன்னே And when you go inside, அங்கால திரும்பி பார்க்கும்போது எமர்ஜென்சி டோரை காண்பீர்கள். if you look to the side, there will be an emergency door. அதை கவனித்தீர்களோ தெரியல, எமர்ஜென்சி டோர் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளும் ஒவ்வொரு ஆபீஸிலும் இருக்க வேண்டிய காரியம் அது. I don't know if you have noticed, but every company has this emergency door. I don't know if you guys really checked at it. அதுக்கு அந்த குறிப்பை தான் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறேன் என்றால் எமர்ஜென்சி டோர் இருக்கிறது. But that is what our Lord also says. There is an emergency door to escape from it. அப்போ பிரச்சனை வரும்போது மெயினால போக முடியாது. உன்னை தப்பித்து கொள்ள எமர்ஜென்சி டோரை அங்கு துறந்து நீ வெளியேறி தப்பித்து கொள்ள வேண்டும். But when the problem comes, that's when you exit from the exit door and escape from the problem. அந்த பிரச்சனையிலே நாம் மாட்டாதபடி நாம் தப்பித்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You should not get caught in that problem, but rather escape through the escape door. அதான் நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல In Proverbs chapter 4, 14-15வது வசனம். verse 14 and 15. துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. Enter not into the path of the wicked, and go not in the way of the evil men. Avoid it, pass not by it, turn from it, and pass away. ஏன் ஆண்டவர் இதை குறித்து சொல்ல, துன்மார்க்குடைய பாதையிலே பிரவேசியாதே? Why does the Lord say so? Enter not into the path of the wicked. அது உனக்கு ஆபத்தாய் இருக்கிறது. It is a very dangerous place for you. தீயருடைய வழியிலே நடவாதே, அது உன்னை பற்றி அழித்து விடு. And not go in the way of the evil men, it will destroy you. அதை வெறுத்து விடு. Avoid it.
அதன் வழியாய் போகாதே, Pass not by it. அதை விட்டு விலகி கடந்து போ. Turn from it and pass away. இதை நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கவனிக்க வேண்டும். We should listen to this clearly with a clear mind. இதை அநேகர் பேசுவதில்லை. A lot of people don't talk about it. தேவனின் வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இந்த வழியிலே நீ நடக்க கூடாது என்பதா. God's word is very clear. Do not walk in this path of the wicked. அதில் மாட்டுப்பட்டு நீ அழிந்து போகாதபடி உன்னை நீ தப்பித்து கொள்ளத்தக்கதான வழியிலே ஓடிப்போ. You have to avoid this path and have to save yourself from this path. ஏன் ஆண்டவர் இதை எச்சரிக்கிறார் என்றால், Why does the Lord warn you about this? நீதிமொழிகள் 22வது அதிகாரம் In Proverbs 22, 5வது வசனம். verse 5. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். Thorns and snares are in the way of the froward. He that doth keep his soul shall be far from them. மறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் He that doth கண்ணிகளும் உண்டு. snares in their path. அப்போ முள் இருந்தா சுகமாய் நீங்கள் நடந்து போக முடியுமா? If there are thorns in your path, can you walk peacefully? அது கண்ணிகளும் உண்டென்று சொல்லப்படுகிறது. அது அழிக்கத்தக்கதான வழியாய், உங்களை மூழ்கத்தக்கதான வழியாய் இருக்கிறதை நீங்கள் வெறுத்து தூரமாய் போங்கள் என்று தேவனின் வார்த்தை எச்சரிக்கிறது. And there are also snares in your path. So if you follow these thorns and snares, Lord says to move away from these path. அதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் That is what is said in Acts chapter 2, 40வது வசனம். verse 40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். And with many other words did he testify and exhort, saying, Save yourselves from this untowards generation. பாருங்க, மாறுபாடான சந்ததியோடு நாம் கலக்கக்கூடாது. Look at this. We should not mingle with the untowards சில generation. பேர் சொல்லுவாங்க, பொண்ணை ரட்சிக்கப்படாதபடி அந்த இடத்துல நாங்கள் எடுத்து அவர்களை ரட்சிக்கத்துக்குள் நடத்த போறோம் என்று சொல்லுவார்கள். Some people might say when they're getting married, they take a girl from a non-righteous family and make them righteous in their own family. பிரபு புருஷன் எங்கேயோ இருப்பாரு, எங்கேயோ காரியங்களை நடத்தி அது குழப்பத்தில் முடிந்து போகிறதாய் காணப்படுகிறது. But husband will be somewhere else and it will cause a chaos in their family. பாருங்க, ரட்சிக்கப்படணும் என்று அங்க கல்யாணம் கட்டுவார், மேரேஜ் பண்ணுவார்கள். சில பேர் அந்த பேப்டிசமே அதற்காக எடுப்பார்கள், ஆனால் முழுமையா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். Some people to get married, they even take baptism in order to become righteous. அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுமா? But will there be happiness in the family? அவர்கள் வாழ்க்கையிலே எப்படியான காரியங்கள் சம்பவிக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Just think about what kind of incidents can happen in their family life. அப்போ ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். Therefore, you have to be very careful. நாம் வேலை செய்தாலும் வேலை தடத்தில் அநேக ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள். Even when you work at your workplace, there will be a lot of people who are not righteous. ஃப்ரைடே வந்தோடனே என்னத்தை பேசுவார்கள், எதை குடிக்கணும், எதை தின்னணும், எதை பேசணும் என்று அவர்கள் எதை பார்க்கணும் என்று பேச தொடங்குவார்கள். சனி ஞாயிறில் எதை செய்யணும் என்று திட்டம் போடுவார்கள். When it comes to Friday, these people immediately start talking about what to drink and eat and what to do in the weekend. ஆனால் நாமோ தேவனை எப்படி என்னும் நெருங்க வேண்டும் என்று பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். But we as Christians should think about how we can get closer to the Lord. தேவனை மாத்திரம் நாம் சேவிக்கணும். We should only glorify our Lord. தேவனை முன்னிடம் வைக்கணும். We should keep our Lord in front. தேவனை முன்னிடம் வைக்கும் போதுதான் உன்னை முன் நிறுத்துவார் ஒவ்வொரு இடத்திலும். Only when you keep the Lord in front, He will keep yourself in front. இந்த பாவத்தின் காரியத்துக்கு விலகி ஓடணும். You have to walk away from the path of sins. எங்க பார்த்தாலும் எதை துறந்தாலும் என்னென்ன காரியங்களோ எல்லாம் பாவ காரியங்களை தூண்டி விடுகிற காரியமாக இருக்கிறது. Wherever you go, whatever you see, everything seems to be full of sin these days. அதான் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் போதகர் சொல்லுவார், சினிமா பார்த்துறாத. That's why the pastor would say, don't see cinema. அந்த காரியத்தை பார்த்துறாத. Don't see that. ஏன் பார்க்க கூடாது என்று சில பேர் வாதாடுவார்கள்.
Why we should not see, and some people might argue. அதை பார்த்தனா உன்னை தூண்டி விடுகிற பாவத்தை தூண்டி விடுகிற காரியங்கள் சினிமாவுல அந்த காரியத்துல தூண்டி விடுகிற காரியம் இருக்கின்றது. But if you see that, it will tempt you into sin. நல்லதை போதிக்கிறது சினிமா அல்ல. Cinema does not give you good things. அது பாவத்தையும் வன்முறையும் தூண்டி விடுகிற காரியமாக இருக்கிறது. It will only tempts you to commit sin and crime. அதனால் தான் பிரதர் சிஸ்டர் சினிமாவை பார்க்காதீங்க என்று சொல்லுவோம். That's why pastor says, brothers and sisters, don't watch cinema. பாருங்க, டைம் போகணும்டா சில பேர் தட்டி பார்ப்பார்கள். And some people, when the time goes, they immediately start knocking. அது என்னது, அது ரோல்ஸா அந்த இதை தட்டுவார்கள் போக போக ரீல்ஸ் தட்ட 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 பாருங்க, அந்த காரியத்தில் அகப்பட்டு போகத்தக்கதான கன்னிகைகள் இருக்கின்றது. Some people keep watching more and more reels, and that has a lot of snares in it. அப்போ கடந்து அந்த அதிலேயே அகப்படுகிற அந்த பிசாசின் தந்திரா. They get caught in these reels, and that's what the Satan wants. பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் என்று தேவன் முன்னமேகவே தேவன் எச்சரித்திருக்கிறார். The Lord has already warned us about what the evil doer can do. இப்போ தேவனுக்கு முன்னிடம் கொடுக்கிறதை விட்டுட்டு யூடியூப்ல முன்னிடம் கொடுத்தால் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? Now, instead of giving the first priority to our Lord, you are giving importance to the YouTube. அது யூடியூப் விக்கிரமாய் மாறிவிடும். YouTube becomes an idol now. அதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வதுல சொல்லப்படுகிறது, ஆகியால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. That's what is said in Corinthians, to move away from sin. 1 கொரிந்தியர் 10:14. 1 Corinthians 10:14. 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். Wherefore, my dearly beloved, flee from idolatry. இப்போ பாருங்க, சில பேர் விக்கிரமண்டா அந்த அந்த இதைத்தான் சுருவத்தை தான் நினைப்பார்கள். நீ தேவனுக்கு முன்னிடம் கொடுக்காத காரியம் எது இருக்கிறதோ அந்த அதெல்லாம் விக்கிரமாய் மாறுகிறது. Some people might think it is only the statue that is called idolatry, but if you don't give first priority to the Lord, that is also idolatry. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு அறிகுறி சொல்லுகிறார். In the 1 Timothy 2 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 22வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரிக்கிறார், கவனமாயிரு. In 2 Timothy chapter 2, Paul instructs Timothy. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. 22வது வசனமா வாசிங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுதுகொள்ளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. 2 Timothy 2:22. Flee also youthful lusts, but follow righteousness, faith, charity, peace with them that call on the Lord out of a pure heart. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. Move away from that unrighteous things. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே Follow the Lord with a pure heart. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. Follow righteousness, faith, charity and peace. பாருங்க, அன்பையும் சமாதானத்தையும் விசுவாசத்தை நாட வேண்டும். தேவ பிள்ளைகள் நீதியையும் நாட வேண்டும். Look, we have to follow righteousness, faith, charity and peace. We should long for these things. அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு வர, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுங்கள். You should be listening carefully. Follow righteousness, faith, charity and peace. பாருங்க, இன்னொரு ஆலோசனை அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். See, there is one more warning that Paul gives to Timothy. 1 தீமோத்தேயு In 1 Timothy 6வது அதிகாரம் chapter 6, 10வது 11வது வசனம். verse 10 and 11. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயும் தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு.
For the love of money is the root of all evil, which while some coveted after, they have erred from the faith and pierced themselves through with many sorrows. But thou, O man of God, flee these things and follow after righteousness, godliness, faith, love, patience, and meekness. எல்லா காரியத்துக்கும் பணம் தேவையாய்த்தான் காணப்படுகிறது. For everything, money is kind of needed. என்ன காரியமா இருந்தாலும் அது விலகி உயர்ந்ததாய்த்தான் இன்னும் கூடிக்கொண்டுதான் இருக்கு. வருஷம் மாறினா இன்னும் கூடுதலாய் பிரசன்ட் எவ்வளவு கூடுகிறது என்று நீங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. Nowadays, everything is all about money. The more and more the years pass, the cost also increases. பணம் தேவை. Money is needed. எல்லாருக்கும் பணம் தேவை. For everyone, money is needed. பண ஆசை நமக்கு கூடாத காரியமாயிருக்கிறது. But the love of money is not needed for us. தீமையை காண்கின்ற வழியிலே அது நடத்துகிறதாய் காணப்படுகிறது. It is the root of all evil. தேவனை விட்டு விலகுகிற அந்த வழியிலே நடத்துகிறதாய் காணப்படுகிறது. It will not allow us to go in the path that the Lord has for us. வேதனைக்கு வழியிலே நடத்தக்கூடிய பணமாயிருக்கிறது. It takes us to the dangerous places. அப்போ பண ஆசையை வைத்திருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாயிருக்கணும். So people who have the urge for money, be very careful. அதான் 11வது வசனத்தில் எதை நாடணும் மறுபடியும் எச்சரிக்கிறார். But that is what is again said in chapter 11, what you should look for. வார்த்தை வசனம் 11வது வசனம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. But thou, O man of God, flee these things and follow after righteousness, godliness, faith, love, patience, meekness. அப்போ விசுவாசத்தை நாம் நாட வேண்டும். Then we should look for faith. தேவனின் அன்பை காண்பிக்க வேண்டும். We should show the love for the Lord. பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn to become patient. சாந்த குணத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். We should be very calm. அது பொறுமையா இருக்கிறது கஷ்டம்தான். To be patient, it is very tough. சாந்த குணமாய் காண்பிக்கிறது அப்படி நம்ம பார்த்தாலே பயப்படுவார்கள் சில பேர். To பாருங்க. become very calm is also tough. If some ஆனால் people see, வேதம் சொல்லுகிறது பொறுமையாயும் சாந்த குணத்தை காண்பிக்கத்தக்கதாக நீ மாற வேண்டும். but the Bible says you have to become patient and calm. That's the character you should show. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You should pray with belief and faith. மற்றவர்களுக்காக அன்புள்ள ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். You should pray for others with a lot of love. பாருங்க லோத்துவின் காரியத்தை பாருங்க. Look at the character Lot. ஆபிரகாமோடு லோத்து கடந்து வருகிறான். Abraham and Lot came together. கடந்து வருகிறான். ஆனால் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆனால் லோத்துவோ பின்தொடர்ந்தான். But the Lord called Abraham, but then Lot only came behind. பாருங்க லோத்துக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் அங்கு வாக்குவாதம் உண்டாகிறது. See, there is a quarrel between Lot and the shepherds of Lot and Abraham. பாருங்க ஆசீர்வாதம் கூட கூட அங்கு அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டம் எதிர்ப்பு வாக்குவாதங்கள் உண்டாகிறது. You see, the more and more blessings you get, there is a lot of quarrels. There is a quarrel happening between them. அப்போ ஆபிரகாம் சொல்றான் லோத்தை பார்த்து, நீ அங்கு போனா நான் இங்கு போகிறேன் அப்படி சொல்லி அனுப்பி விடுகிறான். பாருங்க லோத்து எந்த பார்வையை பார்த்தான்? ஆசீர்வாதமாய் இருக்கிற அந்த கண்ணுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற தேசத்தை தெரிந்து கொண்டான். But then Abraham tells to Lot, you go this side and I will go the other side. And then Lot says that this is not what I saw. அப்போ லோத்து இருக்கிற இடத்துல பாவம் பெருகிறது. So when the place where Lot stays, there's a lot of sins going on. அங்கு தேசத்தின் அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் காணப்படுகிறது. The sins that they committed is coming to the Lord. தேவன் அந்த இடத்தை அழிக்கத்தக்கதாக அங்கு கட்டளையிட்டு விட்டார். The Lord instructs to destroy the place. பாருங்க லோத்துவை தேவன் காப்பாற்ற தக்கதாக தேவ தூதனுக்கு கட்டளையிடுகிறார். But then the Lord instructs the angels to protect Lot. ஆதியாகமம் 19வது அதிகாரம். In Genesis chapter 19, இப்போ ஆண்டவர் லோத்துக்கு எமர்ஜென்சி பாதையை காண்பிக்கிறார். the Lord gives Lot the emergency, shows the emergency door. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை முதலாவது வாசிப்போம்.
Genesis chapter 19:7. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். Genesis 19:17. And it came to pass when they had brought them forth abroad, that he said, Escape for thy life, look not behind thee, neither stay thou in all the plain. Escape to the mountain, lest thou be consumed. இப்போ எமர்ஜென்சி டோரால ஓடி போன்னு சொல்லுகிறான் பாரு. Now the Lord says, run towards the emergency door and உன் exit. ஜீவன் தப்ப ஓடிப்போ, Your life should be escaped. பின்னிட்டு பாராது, Do not look behind, இந்த சமபூமியில எங்கும் நில்லாது, neither stay thou in the plain. நீ அழியாதபடி மலைக்கு ஓடி போ என்று தேவதூதன் கட்டளையிடுகிறார். Escape to the mountain, lest thou be not consumed. 22வது வசனத்தை வாசி. In verse 22. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. Haste thee, escape thither, for I cannot do anything till thou become thither. Therefore the name of the city was called Zor. தீவிரமாய் என்றால் சீக்கிரமாய் அங்கு ஓடி தப்பித்துக்கொள். Run with a lot of haste and escape. நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். I cannot do anything until you reach there. பாருங்க, நீ ஓடி போக தப்பித்து கொள்ளத்தக்கதான வழியை தேவன் அங்கு திறந்து காண்பிக்கிறார். You see here, God has given a place for him to run and escape from this place. இது எதனால? Do you know why? 29வது வசனத்தை வாசி. Let's read verse 29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தான் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். And it came to pass when God destroyed the cities of the plain that God remembered Abraham and sent Lot out of the midst of the overthrow, when he overthrew the cities in the which Lot dwelt. தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவில் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். யார் மூலமாய்? ஆபிரகாம் ஜெபித்ததினால் லோத்தும் அந்த குடும்பமும் தப்பித்து கொண்டது. God remembered Abraham and sent Lot out of the midst of the overthrow, and that is why the entire family escaped. பாருங்க, தேவன் ஒரு வழியை உனக்கு காண்பித்தால் அந்த வழியிலே நீ நடக்க வேண்டும். You see, when God shows you a way, you should follow that path. சில பேருக்கு பிரச்சனை வந்தோடனே விசுவாச வார்த்தையை சொல்லி அதிலே நிற்பார்கள், அந்த அழிவை காண்பார்கள். பிறகு தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் மேலே அங்கு பழியை போட்டு விடுவார்கள். Some people, when they follow God, they listen to their verse and they keep sticking to that verse and they blame the Lord after that. பாருங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார் என்ற அந்த விசுவாச வார்த்தையை சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே நின்றால் அழிந்து போவார்கள். தேவன் காண்பிக்கிற வழியை நாம் ஃபாலோ பண்ணி ஓடி போனால் நாம் தப்பித்துக் கொள்வோம். We should follow the way that the Lord shows, and that's only the way to escape from the Lord. We cannot just stay there and say that the Lord will advocate for me, the Lord will protect me. தேவன் ஒரு வழியை காண்பிக்கும் போது அதை பார்த்து அதை கேட்டு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதமாய் நாம் தப்பித்துக் கொள்கிற வழியாய் இருக்கும். When the Lord shows you a way, we should understand that way obediently and obediently follow that way. Only then you will be saved. யாக்கோப்பின் காரியத்தை பார்க்கும்போது, When you see Jacob's ஏசா அவன் மேல கோபம் கொண்டான். when Esau was angry on him, அவனை முடிக்கணும், அவனை கொலை பண்ணணும் என்று தீர்மானித்து அவன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். he wanted to kill him, and that's what he wanted to decided in his mind. இந்த காரியத்தை ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. It was known to Rebekah. ரெபெக்காள் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபே, நீ தப்பித்து ஓடு, என் சகோதரன் இடத்துல அங்கு தங்கிக்கொள் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார். Rebekah says to Jacob that you have to escape from here, go and stay with my sister. யாக்கோப்பு அதற்கு கீழ்ப்படிந்தான். Jacob obediently listened to that. கீழ்ப்படிந்து அந்த காரியத்திலே கடந்து போகிறான். பாருங்க,
he obediently listened to that and moved away from that place. சில பேர்களுக்கு சொன்னா விளங்காது பாருங்க. For some people, they do not understand whatever you say. இதை செய்யாதீர்கள், இப்படி காரியத்தை செய்தால் உங்கள் காரியத்திலே அங்கு அகப்படுவீர்கள், அகப்பட்டு சோதனைக்குள் உட்படுவீர்கள், நீங்கள் மடிந்து போவீர்கள் என்று சொன்னால் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். For some people, if you give them an advice, they still don't listen. If you even advise them that it will lead you into problems, they don't never listen to it. அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் என்னப்பா ஒரே குறை 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். They will think, what is these people? They are always complaining and making excuses. அப்போ அந்த காரியத்திலே கீழ்ப்படியாமல் போனால் தேவன் சமூகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுவீர்கள். But in that situation, if you don't listen to the Lord, you will move away from the Lord. தேவனின் வார்த்தை, தேவனின் வழி உண்டாகிறது, இதுல நட, திருந்து கொள் என்று சொன்னால் அந்த வழியை தேவன் உருவாக்குறார் என்று புரிந்து அதிலே செல்ல வேண்டும். When there is a path given by the Lord, it is a time to understand that the God has given you a path and you should start following that path. அதான் பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். Listen to your parents and be obedient to them. அப்போ ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்படுகிறது, யாக்கோப்பை கொல்ல ஏசா முடிவெடுத்து கொண்டான் என்று சொல்லும்போது, யாக்கோப்போடு பேசும்போது அங்கு யாக்கோப்பு கீழ்ப்படிந்து பிரயாணம் பண்ணுகிறார். When Rebekah was told that Esau is going to kill Jacob, then Rebekah told Jacob, and then he understood, and both of them escaped. பாருங்க, ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் In Genesis chapter 35, 7வது வசனத்தை வாசிப்போம். verse 7. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். And he built there an altar and called the place El Bethel, because there God appeared unto him when he fled from the face of his brother. அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால், There he appeared unto him. தேவன் வழியை உண்டாக்கின அந்த வழியில தேவன் உன்னை நடத்துகிறவராய், உன்னை கண்காணிக்க நடந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். God has made a way for you and the Lord is there to protect you. That is the meaning for it. தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனின் வழியில் நடக்கும்போது தேவன் உன்னை தனியாய் விடுவதில்லை. When you are obedient and obey to the words of the Lord, then there is no problem for you. உன்னை நடத்துவார். He will lead you. நீ தனியாய் இருந்தாலும், Even if you are alone, உன்னை ஆதரிக்க, உன்னை விசாரிக்க யாரும் இல்லாத நேரத்திலே தேவன் விசாரித்து ஆதரித்து அவர் தேற்றுகிறவராயிருக்கிறார். even if there is no one there for you to care for you, but the Lord will care for you and take care of you. ஆண்டவர் நடத்துவார். Our Lord will take care of you. இப்போ யாக்கோப்பின் ஆபத்துகை விலக்கி தேவன் நடத்தினா பாருங்க, வழியை உண்டாக்கினா பாருங்க. He saved Jacob from the danger and he protected him. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். Such as is our God. தேவன் லோத்தை காப்பாற்றினார் ஆபிரகாம் ஜெபத்தின் மூலமாய். God saved Lot because of the prayer of Abraham. அது ஒரு வழி உண்டாக்கினா பாருங்க. There he made a way. யாக்கோப்பை அந்த தாய் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து செல்லும் போது தேவன் யாக்கோப்பை காப்பாற்றினார். And God also saved Jacob when he listened to the word of his mother. அப்போ கீழ்ப்படிவு முக்கியம். Therefore, obedience is very important. கிறிஸ்தவர்களுக்கு கீழ்ப்படிவு முக்கியம். For Christians, obedience is very important. சில பேருக்கு ஆலோசனை சொன்னால் தேவன் வார்த்தையை கொண்டே நம்மை எதிர்ப்பார்கள். For some people, if you help them, they will give you the verses of the Bible and they will defend against it. ஏதோ நாம் வேற காரியத்தை சொல்லுகிறோம் என்று இதில் எழுதியிருக்கிறது பாஸ்டர், இதில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி கடைசியில தேவனின் சமூகத்தை விட்டு அகன்று போய் அவர்கள் அழிவின் பாதையிலே நடந்து போவார்கள். They will quote verses from the Bible and say, Pastor, this is what is said, and they will continuously keep saying that and move away from the Lord. பாருங்க, மோசே ஒரு காரியத்தில் தப்பு செய்தான். You see, Moses made a mistake. சகோதரர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி ஒருவனை கொன்று போட்டு விட்டான். He said he will help his brothers, but then he killed them. அவனுக்கு தெரியுதோ தெரியல, சகோதரனுக்கு உதவி செய்தேன் என்று அவன் திருப்தியா இருந்திருக்கலாம். ஆனால் மோசேக்கு எதிராய் எழும்பினவர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும், பிடியுங்கள் என்று சொல்லத்தக்கதாக அங்கு செயல்படுகிறார்கள். I don't know if he knows he
was assuming that he helped his brother, but the people actually wanted to destroy the brothers. பர்வோன் அந்த மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். The Pharaoh decided to kill Moses, தேவன் ஒரு வழியை மோசேக்கு ஏற்படுத்துகிறார். but God created a way for Moses. மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டம் கொண்டார். God had a plan that through Moses the people of Israel will be saved. ஆனால் சத்ருவோ அவனை அழிக்க தேடுகிறார்கள். But the enemies chased him to kill him. இப்போ பாருங்க யாத்ரா 2வது அதிகாரம் 15வது வசனம். But if you see Exodus chapter 2 verse 15, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். now when Pharaoh heard this thing, he sought to slay Moses, but Moses fled from the face of Pharaoh and dwelt in the land of Midian, and he sat down by a well. அப்போ நாம் அறிந்தோ அறியாமலோ பாவத்தை செய்திருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். But you know, without knowing or unknowingly, we might have committed a sin. பொய் சொன்னாலே பாவம். Saying a lie is also a sin. சில பேர் அது பொய் சொன்னா பாவம் இல்லை என்று சொல்லியே பொய்யை பொழிந்து கொண்டிருப்பார்கள். Some people say that saying a lie is not a sin and keep continuously saying a lot of lies. பொய் சொன்னால் ஆசீர்வாத தடையாயிருக்கிறது. If you say a lie, then your blessings is being delayed. தேவனுக்கு அருவருப்பான காரியமாயிருக்கிறது. God does not like such a lie. அதிலிருந்து நாம் தப்பி விலகி ஓட வேண்டும். You need to run and escape from that. அதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனமாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தெரியாட்டி தெரியாது, தெரிந்தால் தெரிந்தது என்று சொல்ல வேண்டும். We need to be very careful in that. If you know something, say yes. If you don't know, say I don't know. பாருங்க, தெரியாமலேயே புலம்புனா அது போய். If you say something without knowing it, then that's also a lie. அப்போ மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதவங்க பார்த்து என்னத்தை சொல்லுவார்கள்? சாட்சி இல்லாத கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்துவின் மேல் பழிவிடுவார்கள், கிறிஸ்துவை தூசிப்பார்கள். பாருங்க, What do you think the others people might think of your such a behavior? They will think that Christian life is not correct. தேவன் நல்லவராயிருக்கிறார். Our God is a true God. தேவன் நம்மை தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வழியை உண்டாக்குகிறார். He will create a path for you to escape. நாம் தப்பித்துக் கொள்ள நாம் ஓட வேண்டும். But for us to escape, we need to run. நம்மை தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். In order to escape, we should start running. பாருங்க, தாவீதும் சவுலின் காரியத்தை பார்க்கும்போது Imagine how the incidents between David and Saul happened. தாவீதின் தேவன் அவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். David was anointed. அப்போ சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். But then God knew Saul. பாருங்க, ஆனால் தேவனுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. But then he was not obedient to the Lord. புலை விட்டான். அது சரி என்று வாதாடுகிற ஒரு ஆவியுடையவனாயிருந்தான். He made a mistake, but then he was defending it to the Lord. சில பேர் பாருங்க, நான் செய்கிறது, நான் சொல்லுகிறது, நான் நடக்கிறது எல்லாம் சரி என்று சொல்லுவார். Some people, whatever they say, whatever they do, they think that that is right. ஆனா அவர்களை திருத்த முடியாது. But you cannot change such people. சவுலை போலதான் Just like Saul. கடைசி நேரத்தில் அழிந்து போகிற அந்த சூழ்நிலை ஏற்படும். In the last moment, they will be destroyed. 1 சாமுவேல் In 1 Samuel 18வது அதிகாரம் 18, verse 8, chapter 18, 10வது வசனத்தை முதலாம் வாசிப்போம். verse 10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. And it came to pass on the morrow that the evil spirit from God came upon Saul, and he prophesied in the midst of the house. And David played with his hand as at other times, and there was a javelin in Saul's hand. பாருங்க, பொல்லாத ஆவி சவுலிடத்தில் இருந்தது. Here you see that the evil spirit was there with Saul. இரண்டாவது காரியம், அங்கே சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. And the second thing is that Saul had a javelin in his hand. அப்போ பாருங்க, பொல்லாத ஆவி நிறைந்தவன் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, You see, a person with an evil spirit was prophesying. அதான் விழித்திருக்க வேண்டும். That is what we need to be very இந்த careful. கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்பி உங்களையே வஞ்சிக்கத்தக்கதாக செயல்படுவார்கள்.
In these last days, there will be a lot of false prophets who is going against you and want to destroy அப்போ you. கையில ஈட்டிய வைத்தண்டு தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் உங்களை அழிக்கத்தக்கதாக. They will have a javelin in your hand and prophecy. அப்போ பாருங்க தாவீது அங்க வாசிக்கிறான், அங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன வாசிக்கிறான், சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். And you see here, David played with his hand. பாருங்க அவன் எதை அது பார்த்து கொண்டிருப்பான். பாருங்க பொல்லாத ஆவி அவன் வாசிக்கும் போது அது விலகிறதா இருக்கிறது. And when he plays the music, the evil spirit goes away. ஆனால் ஒன்றையும் கவனித்திருக்கிறான், கையில ஒரு டேஞ்சரான காரியத்தை சவுல் வைத்திருக்கிறான் என்பதா. But he did notice that Saul had a dangerous thing in his hand. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவியையும் நாம் பகுத்தறிய வேண்டும், வெளியரங்கத்திலே இருக்கிற காரியத்தையும் நாம் பகுத்தறிந்து செயல்பட வேண்டும். But that's what you need to know, have the knowledge of what is inside the heart and what is also outside. 11வது வசனத்தை பாருங்க. In verse 11, அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். and Saul cast the javelin, for he said, I will smite David even into the wall with it. And David avoided out of this presence twice. பாருங்க தாவீதை முடித்து கொள்ளத்தக்கதாக செயல்படுகிறது அந்த சூழ்நிலையில். You see, in that situation, he decided to destroy David. தாவீது விலகி 2ஆம் தரம் அவனுக்கு தப்பினான். David avoided out of his presence twice. அதான் விழித்திருக்க வேண்டும். That is why you should be very நாம் watchful. விழித்திருக்கிற ஜன கூட்டமாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We should be watchful people with a very clear mind. நம் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ள வேண்டும். Our soul should be saved. தேவனின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். We should be ready for God's coming. தேவன் அழைத்த காரியத்தை நாம் செய்ய தீவிரிக்க வேண்டும். We should do all the things that God has instructed to do. அந்த பாதை தேவன் வழி காண்பிக்கிற பாதையிலே நீ நடந்தா நீ தப்பித்துக் கொள்வாய். We will be saved when we follow the path that the God has given us. தேவன் உன்னை தப்பித்து பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். God will escape you and make you a blessing for a lot of people. தேவனின் சத்தத்தை கேட்கணும். Listen to the voice of the Lord. தேவனின் வழியை காணணும். Look for the path of the Lord. அதில் நடக்கணும். And you have to walk in that path. அதில் நடந்து கீழ்ப்படிந்து தப்பித்துக் கொள்ளணும். You have to walk in that path and also be obedient and escape. அப்போஸ்தலர் பவுல் பாருங்க அவன் ஞானி பண்டிதர் என்று அழைக்கப்படுகிறவன். Apostle Paul, he was a wise man. பாருங்க அவனை போல போதிக்க முடியாது. There's no one who can preach like him. பிசாசு அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. The enemy cannot stand in front of him. அவன் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தாசனாயிருந்தான். He was a man who was able to wake up a person from the dead. ஒரு நாள்ல பாருங்க On one day, you see, போட்ல போய் கொண்டிருக்கும் போது while traveling on the boat, அங்கே ரோமர் கூட இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த கப்பல் உடைந்து போகிறது. there were a lot of Romans with him, but that moment the ship broke. உடைந்து போகிறது பாருங்க. It even broke. அங்கு சொல்லப்படுகிறது அந்த பலகையை பிடித்து தப்பித்து கொள்ளுகிறவர்கள் தப்பித்து கொள்ளலாம். It was told that the people who hold on to the boat can just escape from there. அவன் சொல்லல பாருங்க, தேவ தூதன் வந்து என்னை தப்பித்து கொள்ள அவர் வல்லவராய் அனுப்பி வல்லவராயிருக்காண்டு அந்த காரியத்தில் இப்படியே நிற்கல. நின்றிருந்தால் அந்த அடியில் போய் அவன் சந்தித்து அவன் காரியம் முடிந்து போயிருக்கும். But he did not wait, and he did not wait for the word of the Lord, but then he just decided to go. அங்கு பாருங்க தப்பித்து கொள்ள தேவன் வழியை உண்டாக்குறான் அறிந்து அதில் பிடித்து நீ தப்பித்து கொண்டால் அங்கு தேவன் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். Here you see, according to the God's will, he held on to the boat and then he tried to save himself. பாருங்க அநேக லெட்டர்ஸை எழுதினான் பாருங்க. He wrote many letters. அப்போ எமர்ஜென்சி டோரை காண்பிக்கும் போது அதில் துறந்து தப்பித்து ஓட வேண்டும். So when the emergency door is shown to you, we should immediately escape from the door. நீ உன்னை தப்பித்துக்கொள். You should escape yourself. அப்போ தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். Only then the Lord will bless you. ஜாக்கிரதையாயிரு.
Be very careful. உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனின் சமூகத்தில் நீ தாழ்த்தி தேவனின் சமூகத்தில் மனம் திரும்பி தேவனோடு இணைந்து செயல்படும் போது என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கிறது என்று நீங்கள் நினைக்காத காரியங்கள் சம்பவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். Do not fall into the hands of the world, but then repent and be with the Lord, and then He will show you the way. போராட்டங்கள் நமக்கு உண்டு. There will be challenges in our life. போராட்டம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. You cannot say that I do not have any challenge. உலகத்தில் பார்க்கும்போது நடக்கும்போது எல்லாம் போராட்டமாக தான் இருக்கும். If you look at the world, everywhere there is always challenges. பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிற காரியங்கள் அநேகம் நடக்கும். There will be a lot of things that happens to your faithfulness. ஆனால் தேவனின் திட்டத்தின்படி தேவனின் அபிஷேகத்தில் தேவனின் வார்த்தைகளை நிறைந்து நாம் நடப்போம் என்றால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்வார். But if you are filled with the Holy Spirit, then the Lord will give you a victorious life. தேவன் அற்புதர். He is a miracle working God. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். In your life there will be miracles ஆனால் happening. தேவன் ஆண்டவர் இந்த நாளில் வெளிப்படுத்தின காரியம், That is what the Lord has revealed in your life நீங்கள் today. எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் செய்வார். He will do things according to your expectations. ஆனால் தேவனை But you have to look at the Lord. இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொன்ன எதிர்பார்த்த காரியத்தை தேவன் அந்த ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வார். In today's worship, the God revealed that He will do things according to your expectations at the right time. ஆனால் தேவனை நீ நோக்கி பார்க்கணும். But then you have to look at the Lord. தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். You have to give yourself to the Lord. இல்லாத வழியை உருவாக்குற தேவன் என்று அழைக்கப்படுகிறவர். He is a Lord who is called a person who makes ways when there is no way around. வழியை உண்டாக்குவார். He will create a way for you. காரியங்களை வாய்க்க பண்ணுவார். He will make things happen in your life. அப்போ தேவனை நோக்கி பார்க்கும்போது சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பார். When you look at the Lord, He will give you a complete blessing. நமக்கு இந்த ஆண்டில் சொன்னது சம்பூரணமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். What is being told to us in this year is a complete blessing. அப்போ தேவனை நோக்கி பார்க்கும்போது தான், தேவனின் திட்டத்தின்படி நடக்கும்போது தான், தேவனின் வழியில் நடக்கும்போது தான் சம்பூரணம் உண்டாகும். Only when you look at the Lord, only when you follow His path, only when you are obedient to Him, you will get a complete blessing from the Lord. அப்போ சம்பூரணம் என்றால் அது எல்லாம் ஃபுல்னஸ், அது முழுமை அடைகிறதாய் காணப்படும். When I mean a blessing, it's the complete blessing. It's a full package of a blessing. அப்போ தேவனை நோக்கி பார்க்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். So when we look at the Lord, we will get our blessings. பரிபூரண சுகம் அடைவோம். Complete healing. சுத்திகரிக்கப்படுவோம். You will be cleansed. பரிசுத்தம் அடைவோம். You will be holy. எல்லாம் தேவனின் திட்டத்தின்படி நடத்தப்படுவோம். We will be taken along by the word of the Lord. யாவரும் எழுந்த வண்ணமாக. Let's all stand up. யாவே உம்மை நம்புவேன். அந்த முதல் பகுதி. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீர் என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீர் என்னோடு இருப்பதினால். என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கத்த வல்லவரே, என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கத்த வல்லவரே, மலை கொண்டு திடமானதாயிருப்பேன், கத்த கரமாதிசய செய்திடுமே, பல
கொண்டு முழு மனதாய் துதிப்பே இயேசு நாமத்தில் அதிசயமாதரவே பல கொண்டு திடமானதாய் இருப்பே கத்தக்கரம் அதிசய செய்திடுமே பல கொண்டு முழு மனதாய் துதிப்பே இயேசு நாமத்தில் அதிசயமாதரவே யாவே உம்மை நம்புவே வெட்கப்பட்டு போவதில்லை திருமையால் வாழ்கிறே நீர் என்னோடு இருப்பதே நான் யாவே உம்மை நம்புவே வெட்கப்பட்டு போவதில்லை கிருபையால் வாழ்கிறே நீர் என்னோடு இருப்பதே எல்லாரும் கரங்களை ஏற்றுவோம். தகப்பனே, இந்த நாளிலே நீங்க பேசின வசனங்களின் படியே கர்த்தாவே, எங்களை நீங்க உங்க வழியில் நடத்தும்படியால் இந்த காரியத்திலே தப்பித்துக் கொள்ளத்தக்கதா ஆண்டவரே எங்கள் ஆத்துமாக்கள் தப்பித்துக் கொள்ளத்தக்கதா பரிசுத்தப்படுத்தத்தக்கதான வழியிலே எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்க தான் எங்களை பிரித்தெடுத்த தேவன் ஆண்டவரே, ஒளியாய் மாற்றின தேவன், ஒப்பாய் மாற்றின தேவன். நீங்க தான் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. என்னென்ன காரியங்கள் எதிராக எழும்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே அது அழிக்கப்படுவதா. தேவனின் சித்தம் நடக்கத்தக்கதா, தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதா, தேவ ஆவியானவர் கிரியை செய்தபடியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. மனம் இறங்கி அற்புதத்தை செய்வீரா, மனம் திறங்கி அதிசயங்களை காண செய்யத்தக்கதா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. என்னென்ன காரியத்துக்காக இவர்கள் எதிர்பார்க்கிறார் அதை நீங்க சீக்கிரமாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் உண்டாகத்தக்கதா, காரியங்கள் நடக்கத்தக்கதா ஜெபிக்கிறோம். பரிபூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்க உதவி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். மனதுருகி அற்புதங்களை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இந்த பாடலை பாடி முடிப்போம். ஆராதனை நடத்துவோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவாள் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவாள் எந்தன் தேவனால்.
ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதான்மமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தகப்பனே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனின் ஆசீர்வாதம் இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனின் கிருபையின் நன்மையும் இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, இவர்கள் எங்கு செல்கிறார்களோ எங்கு போகிறார்களோ அங்கு பாதுகாப்பு இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன தடைகள் பிசாசு போட்டிருக்கிறார், அந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகிறது நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய சமாதானமும் சந்தோஷமும் நீதியும் விசுவாசமும் பெருகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, கர்த்தர்